السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய இஷா ஜமாத்தை அல்லாஹுடைய ஆலயத்திலே நிறைவேற்றியவர்களாக, மேலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த சபையில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று கூறி என்னுடைய இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். முற்கால செய்திகளும் முத்தான படிப்பினைகளும் என்ற தலைப்பினை கருப்பொருளாக கொண்டு தொடர்ச்சியாக 3 நாட்களாக நாம் குர்ஆன் மற்றும் சுன்னாவிலிருந்து சில வரலாறுகளையும் அந்த வரலாற்று செய்தியினூடாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய படிப்பினைகளையும் சுருக்கமாக அறிந்து வருவோம். அந்த அடிப்படையிலே கடந்த 2 தினங்களாக பாவங்கள் தொடர்பான வரலாற்று செய்திகளையும், அதே போல நல்லறம் மற்றும் நற்குணம் சார்ந்த சில வரலாற்று செய்திகளையும் அதனுடைய படிப்பினைகளையும் நாம் அறிந்து வந்தோம். கடந்த 2 தினங்களாக நாம் பார்த்த செய்திகள் எல்லாமே முன் சென்ற அந்த மக்கள், அதாவது நபிமார்கள் சாராத முன் சென்ற அந்த மக்களினுடைய ஹதீதுகளிலிருந்து அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த வரலாற்று சம்பவங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் சில வரலாற்று செய்திகளை பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்ட இன்னும் நபிமார்கள் அல்லாத சில மனிதர்களுடைய வரலாற்று செய்தியும் அதனுடைய முத்தான படிப்பினைகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் யாசீன் என்ற அத்தியாயத்திலே ஒரு கிராமவாசியை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அந்த கிராமவாசி, அந்த கிராமத்திலே தூதர் அனுப்பப்பட்ட ஒரு சம்பவத்தையும், அந்த தூதரை மக்கள் எவ்வாறு நடத்தினார்கள், அதற்கு அந்த கிராமவாசி எப்படியான ஒரு ஒத்துழைப்பை செய்தார் என்பதை பற்றி ஒரு வரலாறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். இது பற்றி சூரா யாசீனுடைய 13 முதல் 29வது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். வதரிபு லஹும் மஸலன் அஸ்ஹாபுல் கரியா இது ஜாஅஹல் முர்ஸலூன். நபியே, நம் தூதர்கள் சென்ற ஒரு ஊர்வாசிகளை அவர்களுக்கு உதாரணமாக கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இது அர்சல்னா இலைஹிம் இஸ்னைனி ஃபகذبوهما ஃபஅஸஸ்னா பிதாலித்தின் ஃபகாலு இன்னா இலைக்கும் முர்ஸலூன். நாம் அவர்களிடம் 2 தூதர்களை அனுப்பிய பொழுது அவ்விருவரையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள். ஆகவே 3ஆவதாக ஒரு தூதரை அவருக்கு அனுப்பி நாம் உதவி செய்தோம். மூவரும் அவர்களை நோக்கி மெய்யாகவே அவர்கள் உங்களிடம் அனுப்பப்பட்ட இறைவனின் தூதர்களாகும் என்று கூறினார்கள். அதாவது ஒரு கிராமத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், ஒரு ஊர். அந்த ஊருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1 அல்ல 2 அல்ல 3 தூதர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ஒரே நேரத்தில் 2 தூதர்களை பொய்யாக்கிய உடனே 3ஆவது ஒரு தூதரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த 3 தூதர்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க? பொய்யாக்கத்தான் செஞ்சாங்க. அவர்கள் பொய்யாக்கக்கூடிய நேரத்திலே அந்த நம்ம சொன்ன அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம சுருக்கமாக சொல்லும். இந்த எந்த வசனங்களை நாம் சொல்லுகிறோமோ இதை நீங்கள் குறிப்பெடுத்து இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு முடிந்தவுடனே நீங்கள் போய் என்ன செய்யணும், குர்ஆனினுடைய அந்த பிரதி தமிழ் தர்ஜுமாவிலே நாம் படிக்க வேண்டும். அதனுடைய தஃப்சீர்களை நாம் புரட்ட வேண்டும். அதில் இந்த படிப்பினைகளை, அதே மாதிரி முஃபஸ்ஸிரீன்கள் சொன்ன அந்த விளக்கங்களை கூடுதலாக நாம் எடுத்து நாம் என்ன செய்யணும், நம்முடைய ஈமானுக்கும் உள்ளத்துக்கும் உரமாக்கி கொள்ள வேண்டும். இந்த யாசீனை பொறுத்த வரைக்கும் இதில் அல்லாஹ்வை பற்றிய ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசியிருக்கிறான். அதே போல நபிமார்கள் தூதர்களை பற்றிய ஈமானை, நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமானை, அது சம்பந்தமான தொடர்பான விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். இன்னும் மறுமை பற்றிய நம்பிக்கையும் அழுத்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அப்போ 3மே இந்த யாசீன் சூரா முழுவதும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஈமானை பற்றி, அதிலே குறிப்பாக அல்லாஹ்வை, தூதர்களை, மறுமையை பற்றிய அந்த நம்பிக்கையை முழுக்க முழுக்க அது பேசப்படக்கூடிய அந்த வசனங்களாக இருக்கிறது. அப்போ இதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது, நீங்கள் தூதர் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்று என்ன சொல்கிறாங்க? அவங்க மறுத்துட்டாங்க. மறுத்தது மட்டுமல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அனுப்பப்பட்ட தூதர்கள் தான், எடுத்து சொல்வது எங்களுடைய கடமை என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க? உங்களை நாங்கள் ஒரு துர்ச்சகனமாக பார்க்குறோம். நீங்கள் இந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒருவன் சொல்லிட்டு வர்றீங்களே, இந்த கொள்கையை நாங்கள் ஒரு பீடையாக துர்ச்சகனமாக பார்க்கிறோம். உங்களை கொண்டாதான் எங்கள் இந்த ஊருக்கு
புனிதமாக இருக்கும் என்ற அளவுக்கு என்ன செய்றாங்க, அவர்கள் விமர்சிக்கிறார்கள். அவர்களை அந்த தூதர்கள் 3 பேருமே சொல்றாங்க, இவங்க இதுக்கு மேல திருந்த மாட்டாங்க என்று சொல்லி, நீங்கள் நிச்சயமாக வரம்பு மீறிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று என்ன செய்வாங்க, அந்த 3 பேருமே சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஊரினுடைய எல்லையிலேருந்து ஒருவர் ஓடி வரார். அவர் தான் இப்போ இந்த சப்ஜெக்ட்ல இந்த வரலாற்றிலே நமக்கு வந்து பேசப்படக்கூடிய வரலாற்றினுடைய கதாநாயகர். அப்போ ஊரினுடைய எல்லையிலேருந்து ஒருவர் ஓடி வந்து என்ன செய்கிறாரு, வந்து ஈமான் கொண்டவர் தான் அவர். அந்த தூதரை ஏற்றுக்கொண்ட சொற்பமான மனிதர்கள் அவர் ஒருவர். அவர் வந்து என்ன சொல்றார் அந்த மக்கள்கிட்ட, இப்போ இந்த ஊர் மக்கள் இப்படி தூதர்களை பொய்யாக்குறீங்களே, அவங்கள வந்து நிராகரிக்கிறீங்களே, துர்ச்சகரம் சொல்றீங்களே, இவங்களை நம்பாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவங்க அல்லாஹ்விடத்திலிருந்து வந்து சொல்லக்கூடிய வந்து உண்மைதான் என்று என்ன செய்றாரு, உண்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு போல்டா மக்கள்கிட்ட என்ன செய்றாங்க, அவர் வந்து இந்த தூதர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவராக இருக்கிறார். இந்த அளவுக்கு பேசுறாரு பாருங்க. அவர் வந்து சொல்றாரு, இந்த தூதரை நீங்க பின்பற்றுங்க, அதற்காக இந்த தூதர்கள் உங்களிடத்துல எந்த கூலியையும் அவங்க என்ன செய்யல, வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வை வணங்காமல் இருக்க எனக்கு என்ன நேர்ந்தது? அவர் என்ன சொல்றார், ஒரு இறைவனை வணங்குன்னு சொல்றாங்க, அவனை வணங்காமல் நீங்க பெருமை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? என்னதான் இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்துல தான் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றார், அதனால இந்த தூதர்களுடைய பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண மாத்திரத்தில் அவர் என்ன செஞ்சாராங்க, கொண்டுறாங்க. அவரையும் அந்த மனிதர் என்ன செஞ்சாராங்க, கொண்டு விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கீலது குலில் ஜன்னா قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதர்களுக்கு அவருக்கு சொல்லப்பட்ட அந்த நற்செய்தியை அவர் சொல்றான். அவர் இந்த தூதருக்கு ஆதரவாக பேசியது, இந்த தூதருக்கு பலமாக இருந்து உபதேசம் பண்ணது, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், தூதர்களை நம்பிக்கை கொள்ளுங்கள், அவர் கொண்டு வந்த செய்தியை நீங்கள் மறுக்காதீர்கள், மறுமையில நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று என்ன செய்றாரு, தூதர்கள் செய்த அதே அழைப்பு பணியை தூதர்களுக்கு ஆதரவாக முதல்ல வந்தார், 2வது வந்தார், 3வது வந்ததும் என்ன செய்றாங்க, வரம்பு மீறாங்க. அப்ப இவர் என்ன செய்றார், நம்பிக்கை கொண்டவர், அவர் கொஞ்சம் போல்டா மக்கள்கிட்ட என்ன செய்றாரு, பேசுகிறார். அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, கீலது குலில் ஜன்னா, நீங்க சொர்க்கத்துக்கு போங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். கால யாலைத்த கோமி அலமூன். அப்போ அவருக்கு வந்து அப்படி சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்ல உடனே அவர் சொல்வார், என்னுடைய உம்மத்துகள்கிட்ட நான் சொர்க்கம் வந்துட்டேன்ற விஷயத்தையும், எனக்கு அல்லாஹ் நிறைவாக வழங்கி விட்டான், என்னை மன்னித்து விட்டான், எனக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான் என்பதை இந்த மக்கள் அறிய வேண்டாமா, நான் போய் சொல்லணுமே என்று என்ன செய்றார், ஆர்வப்பட்டதாக அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹீயின் அடிப்படையில் சூரத்துல் யாசீன்ல சொல்றான். இந்த மனிதர் கொலை செய்யப்பட்டார், அவருக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து சொல்லப்பட்டது நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தி விட்டான், என்னை மன்னித்து விட்டான், அது மட்டுமல்ல எனக்கு சொர்க்கம் என்ற ஒரு பொக்கிஷத்தை தந்துட்டானே, இதை மக்கள் அறிந்திருக்க வேண்டாமா, நான் போய் சொல்லியிருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, நம்பிக்கை கொண்டுருவாங்களே. ஆனால் அதுக்கு ஆப்ஷன் இல்லையே. என்ன செஞ்சாரு, அவர் சொன்னார் என்ற அந்த செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், பதிவு செய்து விடுகிறான். அதே மாதிரியாக இந்த வரலாறை அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீட்டில் போய் இந்த வரலாறை படிங்க. எப்படி முடிக்கிறான் பாருங்க. அவர்கள் வந்து ஒரே ஒரு சப்தம் தான், அவர்கள் எப்படி அழிந்தாங்க, அவருடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதியில் முடிவுக்கு கொண்டு வர அந்த ஊர்வாசிகளை அழித்தான். ஒரே ஒரு சப்தம் தான், அனைவரும் என்ன செஞ்சாங்க, எரிந்து சாம்பலாகி விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஒரே ஒரு சத்தம் மட்டும் அல்லாஹின் புறத்திலிருந்து வந்தது, அதான் வேதனை. அந்த ஊர்வாசிகள் யாரெல்லாம் மறுத்தார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து விட்டான், இப்படி எரிந்து சாம்பலாகி விட்டார்கள் என்ற அந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இது சூரத்துல் யாசீனுடைய 13 முதல் 29வது வசனம் வரை வருகிறது. இதில் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன அப்படின்னு சொன்னால் சுருக்கமாக சொல்லுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி இந்த குர்ஆனிலே சில தூதர்களுடைய வரலாறுகளை சொல்லியிருக்கிறோம், பல தூதர்களுடைய வரலாறை சொல்லவில்லை அப்படிங்கிறோம். ஆனாலும் சில இடங்களில் சில வரலாறை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதில் வந்து தூதர்களுடைய பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறார். உதாரணமாக ஒரு 25 நபிமார்களுடைய பேர் தான் வந்திருக்குது. அதுக்காக மொத்தமே 25 பேர் தான் கிடையாது. இதில் 3 தூதர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பியிருக்கிறான். அப்போ பேர் சொல்லப்படாட்டா கூட அந்த சம்பவத்திலிருந்து பெற வேண்டிய பாடம் ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்காக அந்த செய்தியை சொல்லணும். அப்போ இந்த சம்பவத்திலிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன, இப்படி வரும்போது 3 தூதர்கள் ஒரே நேரத்தில் அனுப்பும் போடும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, புறக்கணிச்சாங்க. அப்போ 4வதாக ஒரு மனிதர், அவர் தூதர் கிடையாது, அவர் என்ன செஞ்சார், இந்த தூதர்களுக்கு சார்பாக நின்று பேசினார். அப்போ இதில் நமக்கு படிப்பினை இருக்கிறது என்பதுக்காக அல்லாஹ் சொல்கிறோம். இப்போ வேதங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பேர் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தௌராத், இன்ஜில், ஜபூர், அப்புறம் இந்த குர்ஆன். ஆனாலும் எல்லா மக்கள் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்ச வேதங்கள் அனுப்பியிருக்கிறான். நான் எல்லாத்தையும் சொல்லலை. அப்போ சில படிப்பினைகள் இருக்கும் பட்சத்தில் அதை அல்லாஹ் சொல்லுவான். அப்போ நமக்கு எது குறிப்பிடப்பட்டிருக்குதோ, எந்த அளவில் குறிப்பிடப்பட்டிருக்குதோ அதிலே நமக்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன விளக்குறாங்களோ அந்த படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு பாடம் என்னவென்று சொன்னால், தூதரை மறுத்தால் வேதனை இறங்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு உணர்த்துவார். ஏன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன தூது செய்தியை அவங்க என்ன செஞ்சாங்க, மறுத்தாங்க. இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக இது மக்காவில் இறங்கப்பட்ட அத்தியாயம். மக்கி இந்த யாசின் சூரா வந்து மக்காவில் முழுக்க முழுக்க இறங்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இறங்கப்பட்ட அத்தியாயம். இதில் வந்து ஆரம்பத்தில் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை மறுத்து கொண்டிருந்தாங்க. ஏப்பா உனக்கு வந்து நீ அல்லாஹுடைய தூதராக இருந்தால் உனக்கு வந்து வானத்திலேருந்து ஏதாவது இறங்கக்கூடாதா, அல்லது ஒரு மலக்கு உனக்கு கூட வந்திருக்க கூடாதா, இப்படியெல்லாம் பல வசனங்கள் அல்ல பேசி இப்படி எல்லாம் அவங்க சொன்னாங்க. ஏன் நீ மட்டும் ஒரு மனிதராக இருக்கிற ஒரு மலக்கா இருந்திருக்க கூடாதா, உன்னோடு ஒரு தங்க வெள்ளி குவியல்கள் வந்திருக்க கூடாதா, இப்படி எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஏன் உன்னையை தான் தேர்ந்தெடுக்கணுமா, இப்படி எல்லாம் கடுமையாக சாடினார்கள், விமர்சித்தார்கள். அப்ப இந்த மாதிரியாக மறுக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எதிராக இப்படி மறுத்த சமூகத்தை நான் அழிச்சிருக்கிறேன், நீங்க இதை கொண்டு நீங்க உணர்வு பெறணும். ஒன்னல்ல ரெண்டல்ல 3 தூதர்களையும் மறுத்தாங்க, அவங்களை நான் இப்படியாக கடுமையாக அழித்தேன், அதனால உங்களுக்கு எச்சரிக்கையாக இந்த வசனம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனாலும் அவர்கள் மறுத்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்தான் அந்த மறுத்த அந்த முக்கியமான அந்த குறைஷி குலத்தினுடைய அந்த மக்காவை நிர்வாகம் செய்த தலைவர்கள் எல்லாம், அதுல கிட்டத்தட்ட 90% அதிகமான அந்த மக்களை தலைவர்களை அல்லாஹ் பத்ர் யுத்தத்திலே அழிச்சிட்டான். யாரையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அந்த பத்ர் யுத்தத்துல, மக்கா வந்து இந்த பத்ர் யுத்தத்துல தன்னுடைய ஈர கொலையை இறக்கியிருக்கு அப்படின்னாங்க. அதுல வந்து அபு ஜஹல் கொல்லப்பட்டான். அதே மாதிரி உத்பா பின் ரபியா, ஷைபா பின் ரபியா, அப்புறம் உபை பின் கலப், இப்படி முக்கியமான மக்கத்தினுடைய அன்றைய நிர்வாகம் பண்ண ரூலர்களாக இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள் எல்லாமே அழிக்கப்பட்டான். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபு லஹபை குறித்து என்ன செஞ்ச வசனத்தை இறக்கிட்டான், தப்பத் யதா அபி லஹப் என்று. அப்ப இதெல்லாம் எச்சரிக்கை வரும்போது அவங்க கேட்காதனால வந்த விளைவு அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையாகிவிட்டது. அப்ப அல்லாஹுடைய தூதரை நாம் புறக்கணித்தால், நிராகரித்தால், அவர்களுடைய வசனங்களை அவருடைய ஹதீசுகளை உட்பட நாம் மறுத்தோம் என்று சொன்னால் நமக்கு இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது, மறுமையிலும் வேதனை இருக்கிறது என்பதை எச்சரிக்கை செய்வதற்கான ஒரு அத்தியாயமாக இருந்தது என்ற ஒரு படிப்பினையும் இதில் இருக்கிறது. அதே மாதிரியாக ஒரு மனிதர் மக்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் அந்த கொள்கையிலே நாம் பிடிப்போட இருந்தோம் என்று சொன்னால் அந்த தாவா களத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். தாவா களம் என்பது ஏதோ ஒரு 10 பேர் செய்வாங்க, பள்ளிவாசலுடைய இமாம் செஞ்சிருவாரு, அல்லது முக்கியமான நிர்வாகிகளுக்கு தான் அதில் கடமை, நமக்கு எந்த கடமையும் கிடையாது என்று இருக்கு. இவர் ஊர் எல்லையிலிருந்து ஊர் தெருக்கோடியிலிருந்து ஓடி வரார். அவர் என்ன செய்யறார், அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு நம்பிக்கை கொண்டவர், தூதர்கள் தான் சொல்லணும், அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல தான் ஒவ்வொருவர் மீது அந்த பணி கடமையாகுது, சத்தியத்தை நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு வந்த மக்களுக்கெல்லாம் அந்த தூதருடைய பணிதான். ஆனாலும் அவர் என்ன செய்தார், இந்த தாவாவிற்கு உறுதுணையாக இருந்ததினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் பெற்றார் என்ற ஒரு படிப்பினை நாம் பார்க்க முடியுது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் 13வது வசனத்துல சொன்னேன், 11வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் பாருங்க, இன்னமா துந்திரு மனித்தபா திக்ர வஹஷியர் ரஹ்மான் பில் கைப் ஃபபஷிரு பிமக்ஃபிரத்தி வ அஜ்ருன் கரீம் என்று அஜ்ருன் கரீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதாவது நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் எவர்கள் நல்லுபதேசத்தை பின்பற்றி மறைவான காரியங்களில் அல்லாஹுக்கு ரஹ்மானுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான். இல்லை என்ன ஒரு மெசேஜ் எல்லாம் சொல்றான், நாம சொல்லக்கூடிய உபதேசம் எவ்வளவு பெரிய உபதேசமாக இருந்தாலும் சரி, அது 1 மணி நேர வகுப்பா தர்பியா வகுப்பா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாள் மாநாடாக இருந்தாலும் சரி, யார் ஒருவர் இந்த குர்ஆனை நம்பிக்கை கொண்டு ஏற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கும், யார் உண்மையிலேயே மறைவில் அல்லாஹை பயப்படுறாங்க, அல்லாஹ் பயப்படுனா 2 விஷயம் இருக்கு. பொதுவாக வந்து அல்லாஹ் வஞ்சிக்குங்கப்பா என்ன செய்வாரு, அவர் அந்த தன்னுடைய நிலையை மாற்றுவார். மக்கள் முன்பாக சில நேரங்களில் நம்ம நிர்பந்தமாக கூட நம்முடைய நிலையை மாற்றிக்குவோம், நம்ம பயந்துருவோம். ஆனால் உண்மையிலே வந்து அல்லாஹுடைய அச்சம்னா என்ன, அல்லதீன யுக்மினூன பில் கைப், அவர்கள் என்ன செய்வாங்க, மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். அது மட்டுமல்ல, மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் ஒருவர் மறைவிலே தன்னுடைய ரஹ்மானை பயப்படுவார்களோ அவர்களுக்கு தான் அஜ்ருன் கபீர், மக்ஃபிரா வ அஜ்ருன் கபீர், அவருக்கு பாவ மன்னிப்பும் மிகப்பெரிய கூலியும் இருக்கிறது. அப்ப இவருக்கு என்ன கிடைச்சது, பாவ மன்னிப்பு கிடைச்சது, கூலியும் கிடைச்சது. இவர் வந்து அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக இருந்தார். அதனால தான் அல்லாஹ்வுக்காக துணிந்து என்ன செஞ்சார், அந்த தூதர்களுக்கு ஆதரவாக பேசினார். அப்ப இந்த மாதிரியான ஒரு சிரமமான சூழ்நிலை வரும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா சில தாவா களங்கள்லாம் பார்த்தா ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு 10 பேர் தான் மார்க்கத்தை புரிஞ்சிருப்பாங்க, அந்த சமூகமே நம்மை வந்து எதிர்க்கக்கூடிய மக்களா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த கொள்கையை விளங்கி இருக்கிறோம், தௌஹீதை புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அவர்கள் சார்பாக போய் நிற்கணும். ஒரு தெருமுனை பிரச்சாரம் நடக்கும், ஒரு துண்டு பிரசுர விநியோகம் நடக்கும், அதில் போய் நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு தாவாவிற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் நாம் எதிர்த்து அடிக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் நமக்கு மன்னிப்பு இருக்கிறது, கொல்லப்பட்டாலும் நாம் ஷஹீத் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு படிப்பினை. அதே மாதிரி சொர்க்கம் சென்றது தொடர்பாக அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்போ கீழே துகுலில் ஜன்னா அல்லாஹ் சொல்லும்போது நேரடியாக சொர்க்கம் போயிட்டான்னு ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்கிறாங்க, இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, இமாம்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இவர் கபூர் வாழ்க்கையெல்லாம் அனுபவித்து விட்டு அவர் விசாரணை அடைந்து அதுக்கப்புறம் மறுமை நாளில் தான் என்ன செய்வார், சொர்க்கம் போவார். ஏன்னு சொன்னால் ஷஹீதை பொறுத்த வரைக்கும்
இந்த வாசகத்துல அவர் கொல்லப்பட்டார் என்று நேரடியாக பொருள் வைக்கல. பல அறிஞர்கள் இந்த பொருள் வைக்கிறாங்க. கீழது கொல்லில் ஜன்னா என்ற வார்த்தைக்கு சொர்க்கம் போய்விடுங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு என்ன பொருள் வைக்கிறாங்க? அவர் அடித்து கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு தான் என்ன செய்கிறாரு. அவருக்கு என்ன ஷஹீதுக்கு இவருடைய ரிசல்ட் என்ன? நேரடியாக அவர் என்ன செய்வார்? விசாரணைலாம் கிடையாது. அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும்போது அவர்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, அவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீங்க. வலாக்கி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அஹியாவும் இந்த ரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். என்ன ஹதீஸுகளை துணை ஆதாரம் எடுத்து பாருங்க. அவர்கள் பச்சை வண்ண நிற அந்த பறவையினுடைய உடம்புக்குள் அவனுடைய உயிர் புகுத்தப்பட்டு சொர்க்கத்தை வலம் வந்து கொண்டிருப்பார்கள். அதனுடைய கனிகளை புசித்துக் கொண்டு அல்லாஹ்வினால் உணவளித்துக் கொண்டு என்று சூரத் பக்ராவுடைய வசனங்களை பார்க்க முடியும். அப்ப அவர்கள் இறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மரித்தவர்கள் என்று சொன்ன அடிப்படையில இவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அதனால இவர் நேரடியாக என்ன செஞ்சிட்டாரு, சொர்க்கம் போயிட்டான்னு ஒரு சில கருத்துக்கள் இருந்தாலும் இன்னும் சில அறிஞர்கள் என்ன செய்றாங்க, அந்த மூடலாக அந்த வசனம் வந்ததுனால இல்ல அவர் நேரடியாக போல மறுமை நாளதும் போவான் என்று சொல்றாங்க. அல்லாஹு அலம். ஆனாலும் அவருக்கு மன்னிப்பு இருக்கிறது. அவருக்கு இதை நான் சொல்லணுமேன்னு ஆர்வப்படமோ என்ன செய்யுது, அப்ப அவருக்கு சொர்க்கம் என்ற ரிசல்ட் கன்ஃபார்ம்ங்கிறது தெரியுது. எனவே இது மாதிரியாக நம்முடைய ஈமான், இந்த செய்தியில் நாம விளங்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னன்னா, நம்முடைய ஈமானை இந்த தௌஹீத் இந்த மார்க்கத்திற்காக நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய தாவா களங்களிலே நம்முடைய ஈமானை உறுதியோடு பங்களிப்பு செலுத்த வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு அது மறுமையிலும் இம்மையிலும் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், மறுமையிலும் சொர்க்கம் கிடைக்கும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. இந்த குர்ஆனிய ஈமானிய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அடுத்து குர்ஆனிய ஈமானிய வரலாற்றில் இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது சூரத்துல் புரூஜ் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சாராரை பற்றி பேசுகிறான். அவர்கள் வரலாற்றிலே நெருப்பு கொண்ட வாசிகள் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மஅஊத் வஷாஹிதி வமஷ்ஹூத். கிட்டத்தட்ட 8வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான். குத்திலல் அஸ்ஹாபுல் உஹ்தூத், அகலுடையவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், புரூஜ்கள் கோலங்கள் மீது சத்தியமாக, வல் யௌமில் மஅஊத் வாக்களிக்கப்பட்ட மறுமையின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் எடுக்கிறான். அப்புறம் வஷாஹிதி மஷ்ஹூத், சாட்சி சொல்லக்கூடியது சாட்சியாக இருக்கக்கூடிய மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் இங்கிருந்து அந்த ஒரு வரலாற்றை ஆரம்பிக்கிறான். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், அகலுடையவர்கள் அவர்கள் என்ன செய்றாங்க, அழிக்கப்பட்டார்கள். அந்நாரி தாத்தில் வக்கூத், அந்த அகல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா விறகுகளை போட்டு நெருப்பை என்ன செய்றாங்க, மூட்டுகிறார்கள். இதுவும் அலைஹா குஊத், அதற்கு முன்பாக அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த சமயத்திலே வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், நம்பிக்கையாளர்களின் அந்த நெருப்பு அந்த அகலில் தள்ளிவிட்டு அவர்கள் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வமா நகமூ மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், நம்பிக்கை கொண்ட அவர்களில் ஒரு குற்றத்தையும் அவர்கள் காணவில்லை, எனினும் மிக்க புகழையுடனும் மிகைத்தினுமாகி அல்லாஹ்வை அவர்கள் நம்பிக்கை கொண்டதே அவர்கள் குற்றமாக கண்டார். இந்த அகலுடையவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் பற்றி பேசி காட்டுறான். அதாவது அவங்களுக்கு அவங்க அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். அவங்க எதற்காக அந்த அகலை தோண்டினாங்க, நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகத்தை நெருப்பை மூட்டி அந்த அகலிலே தள்ளி கொலை செய்து சித்திரவதை பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டார்கள், அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவங்க அழிக்கப்பட்டாங்கன்னா அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்ற ஒரே அந்த காரணத்துக்காக தவிர வேறு எதற்காகவும் கொல்லப்படவில்லை என்ற டேட்டாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப இதனுடைய விளக்கமாக நம்ம முஃபஸ்ஸிரீன்கள் இதனுடைய தஃப்சீர்களில் உலமாக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியை சொல்றாங்க. அதாவது முன்னொரு காலத்துல ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் எப்படிப்பட்டவன் சொன்னா, அவனுக்கு கீழே ஒரு சூனியக்காரன் இருந்தான். அந்த சூனியக்காரனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. வயசான போது என்ன செய்யறான், அரசன்ட்ட ஒரு ஆளு, எனக்கு என்னுடைய கலையை நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு ஆதரவாக சூனியம் செய்யறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆள் உனக்கு வேணும்னு சொன்னா என்கிட்ட கல்வி கத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புங்கும் போது அரசன் ஒரு சின்ன பையனை என்ன செய்யறான், அனுப்பி விடுறான். நீ போய் அந்த சூனியக்காரன்ட்ட போய் நீங்க சூனியத்தை கத்துட்டு வாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்றாங்க, சூனியமே இல்லை அப்படின்னு சொல்லி, இது சஹீஹான செய்தி. நிறைய மக்கள் என்ன செய்றாங்க, சூனியம்ங்கிற ஒரு கலையே கிடையாது, சூனியம் எல்லாமே மேஜிக், அது எல்லாமே ட்ரிக் என்று சொல்லி அந்த ஹதீஸ் தொடர்பான சஹீஹான ஹதீஸ்களை குர்ஆன் வசனங்களுக்கு தஅவீல் செய்து மாற்று விளக்கங்கள் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இது சஹீஹான ஹதீஸ், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அப்ப சூனியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சிறுவரையை அனுப்புறாங்க. அவன் போயிட்டு கற்றுக்கிட்டு வரான். போகக்கூடிய வழியில பார்த்தீங்கன்னா ஒரு துறவி அவர் என்ன செய்யறாரு, அந்த சிறுவனை இடைமறித்து பேச்சு கொடுக்குறாரு. சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. என்னங்கும் போது இந்த மாதிரி சூனியத்தை கற்றுக்கிற போது அவர் என்ன செய்யறாரு, அவர் மார்க்க விளக்கங்களை சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் இப்படிலாம் செய்யாத. மன்னர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஆட்களை எதுக்கு வைப்பாங்கன்னா அழிவுக்கு தான் வைப்பாங்க. நமக்கு எதிராக அந்த ஆட்சியை கொக்குறையார் திட்டமிடாமல் அழிக்கிறதுக்கு, நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்கு இப்படி தான் வச்சு பயன்படுத்துவாங்க. சூழ்ச்சி செய்யறதுக்கு தான் வச்சிருப்பாங்க. அப்போ இவர் என்ன செய்யறாரு, நல்ல அறங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்.
இப்போ இதனால சூனியக்காரன்ட்டு போகும்போது தாமதமாகுது, அவர் போட்டு அடிக்கிறார். அதே மாதிரி அங்கிருந்து வீட்டுக்கு போகும்போது தாமதமாகுது, வீட்டில் திட்டுறாங்க. அப்போ இந்த செய்தியை துறவிட்ட வந்து சொல்றாரு, நான் வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு போகிறேன். டெய்லி வந்து கிளாஸில் உட்கார்றாரு. அப்போ அந்த துறவிட்ட கிளாஸில் வகுப்பில் உட்கார்றாரு. இதனால எனக்கு என்ன செய்யப்படுது, அங்கே போனால் சூனியக்காரன் அடிக்கிறான், இங்கே போனால் வீட்டில் பெற்றோர்கள் அடிக்கிறாங்க, என்ன செய்யும்போது அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. இங்கேருந்து போகும்போது வீட்டில் சில வேலைகள் கொடுத்து என்ன தாமதப்படுத்திட்டான்னு அவன்கிட்ட சொல்லிடு. அங்கே வரும்போது சூனியக்காரன்ட்ட போயிட்டு வரும்போது அவர் லேட்டாக நிறைய கற்றுக் கொடுக்குறாரு, அதனால எனக்கு லேட் ஆகும் வீட்டில் சொல்லிடுன்னு சொல்லி என்ன செய்றாரு, ஒரு ஆலோசனையே சொல்றாரு. அந்த பிளான்ல என்ன செய்றாரு, அப்படி போயிட்டு வாரம். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் பாதையில் வந்து ஒரு கொடிய மிருகத்தை ஒன்று வந்து பார்க்குறான். அந்த கொடிய மிருகம் வந்து மக்கள் பாதையிலே இடையூறாக நின்று கொண்டிருக்கிறது, மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ இவனுக்கு ஒரு யோசனை வருகிறது, இந்த சூனியக்காரர் அவனுக்கு ரொம்ப நாளாகவே உள்ளத்தில் ஒரு ஆசோலேஷன், இந்த சூனியக்காரர் சொல்வது உண்மையா இல்லை இந்த துறவி சொல்றது உண்மையா, அப்போ நம்ம இதை சோதிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து அவனுக்கா அந்த துறவியுடைய பயாரெல்லாம் கேட்டிருப்பாரா இல்லையா, அப்போ அல்லாஹ் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன் அவன் நம்பிக்கை கொண்டிருக்கான் அந்த பையன். அப்போ அந்த கல்லை தூக்கி, என் இறைவா நான் அந்த கல்லை வச்சு என்ன செய்யறேன், எரியிறேன், இது நான் அந்த துறவி சொல்றது வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த மிருகத்தை வந்து நீ கொன்று அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், அல்லாவின் பெயரால் எரிஞ்சிருவான். அந்த மிருகம் வந்து செத்துரும், அந்த மிருகம் வந்து கொல்லப்படும். கொல்லப்பட்ட பிறகு அவனுக்கு இன்னும் ஈமான் என்ன செய்யும், அதிகமாகும். துறவி சொல்றதா கரெக்டு, சூனியக்காரர் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, அவருக்கு ஈமான் இன்னும் அதிகமாகும். இப்போ இந்த ஈமான் அவனுக்கு அதிகரிக்க அதிகரிக்க சில அற்புதங்களை செய்ய நமக்கு அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறான். சில குருடர்களுக்கு என்ன செய்கிறான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். எப்படின்னா துவா தான், ருக்கையா பண்ணுறான், அந்த கண்ணு பார்வை கிடைக்கிது. அதே மாதிரியான சில நோய்களுக்கு என்ன செய்கிறான், அவன் ஓதி தடவி துவா செய்கிறான், அது வந்து அந்த நோய் குணமாகுது. இது அப்படியே ஃபேமஸ் ஆகும்போது இது பற்றியும் அந்த துறவிட்ட வந்து சொல்கிறான், உன்னை வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன், அல்லாஹுடைய விஷயத்தில் நீ உன்னுடைய ஈமானுடைய அதிகரித்ததை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார். அதே விஷயங்கள் மக்கள் மத்தியிலையும் பரவுமா இல்லையா, பரவும் போது அந்த அரசனுடைய அவையில் ஒருத்தர் இருக்கிறாரு, பார்வை தெரியாதவர். இதை கேள்விப்பட்டு இந்த சிறுவன் வந்து சூனியக்காரன்ட்ட எதையோ கற்றுட்டு வந்து தான் என்ன செய்கிறார், நிறைய அற்புதம் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்ன விவரம் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து அல்லாஹின் பேரால் செய்கிறேன், வேற எதுவுமே எனக்கு என்ன இடத்துல இந்த மேஜிக்கோ ட்ரிக்கோ சூனியமோ எதுவுமே கிடையாது, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்கு நீ வந்து சரி பண்ண முடியுமாங்கும் போது, என்னால் சரி பண்ண முடியாது, நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றனா சொல்லு, நான் உனக்கு துவா செய்கிறேன், அல்லாஹ் நாடுனா உனக்கு குணப்படுத்துவான் அப்படிங்கிறார். அப்போ அதே மாதிரி அவர் நம்பிக்கை கொள்றார். அந்த பார்வை தெரியாதவர் என்ன செய்கிறாரு, அரசவையில் இருந்தவர் ஈமான் கொள்றாரு, இவர் துவா செய்கிறார், அவருக்கு பார்வை தெரிஞ்சுது. அப்போ பார்வை தெரிஞ்ச உடனே நேரம் அரசருக்கு போகலாம். அந்த அரசன் சொல்கிறாரு, நல்ல எவ்வளோ நாளாக குருடன் வந்து எப்படி பார்வை தெரிஞ்சுது, ஆச்சரியம். இந்த சம்பவம் எல்லாமே பெரிய செய்தி, நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அப்போ பார்வை தெரிஞ்ச உடனே ஆச்சரியமா இருக்கு, இன்னும் இவ்வளோ நாள் பிறவி குருடனாக இருந்த நீ எப்படி பார்வை கிடக்கும்போது இந்த சிறுவன் செய்த அற்புதம் அப்படிங்கும்போது என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, நான் ஒன்றும் செய்யலை, அல்லாஹ் தான் அவரை குணப்படுத்தினான், அல்லாவின் பெயரால் நான் என்ன செஞ்சேன், அவருக்கு துவா செய்தேன், படைத்தரப்பு என்ன தவிர உனக்கு அல்லாஹ் ஒருத்தருக்கான், கடவுள் ஒருத்தருக்கான்னு கேட்குறான் அரசன். முதல் கேள்வி என்ன கேட்குறான், என்னை தவிர இந்த அரசர்களுக்கு வந்த உள்ள அந்த ஆணவம் என்ன, தன்னையே கடவுளாக்கிடுவான். கொஞ்சம் பதவி, கொஞ்சம் செல்வம், கொஞ்சம் ஆட்சி எல்லாமே அதிகமாயிடுச்சுன்னா தன்னை கடவுள் இடத்துக்கு புகழப்பட வேண்டும் என்ற ஒரு பெருமையும் கர்வமும் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கு தான் இந்த சான்று. அப்போ என்ன சொல்றான், என்னை தவிர உனக்கு கடவுள் இருக்காங்கும் போது ஆமா வணக்கத்துக்குரிய இறைவன் இருக்கிறான் அப்படிங்கும்போது இவர் எப்படின்னா இவர் ஈமான் கொண்டுட்டாருன்னு என்ன செய்யறாங்க, ஈமான் கொன்னவரையும் கொண்டுட்டாங்க. அதாவது ஈமான் கொண்ட அந்த குருடா இருந்து வந்தாரே அவரையும் கொண்டுட்டான். கொன்ன பிறகு துறவி பாடம் சொல்லி கொடுத்தாரு, அந்த செய்தியும் கசிஞ்சிருச்சு, அவரையும் கொண்டுட்டான். ரெண்டு பேரையும் கொண்டுட்டு இந்த சிறுவனை வந்து சூனியத்துக்காரனுக்கு அனுப்பி வச்சா இவன் போய் துறவிட்ட பத்திட்டு வரான், இவனையும் கொல்லணும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, சில ஆட்களை பிடிச்சி இந்த மலைக்கு கொண்டு போங்க, மலையிலிருந்து அவனை தள்ளி விட்டு கொலை பண்ணியிருந்தாங்கிறாங்க. அப்போ போகும்போது மலையில் போய் தள்ளி விடுறதுக்கு நிற்கிறாங்க. அவன் துவா செய்கிறான், யா அல்லாஹ் என்னை இந்த மக்கள்கிட்ட நீ காப்பாற்று என்று அவன் கையேந்தி துவா செய்யும்போது என்ன செய்யும், மலை அசையுது, மலை என்ன செய்யுது, நடுங்குது. அப்படி ஆடி கொல்வதுக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த மலையிலேருந்து தவறி விழுந்து பாறை மேலே விழுந்து நசுங்கி இறந்து விடுகிறார்கள். இந்த சிறுவன் இறங்கி வாரான். எப்படி என்ன ஒன்று செய்தி என்ன என்று கேட்கும்போது, அல்லாஹ்விட்ட நான் துவா செஞ்சேன், அல்லாஹ் வந்து என்ன செஞ்சேன், என்ன காப்பாற்றினா அவங்கள கொண்டுட்டான் அப்படிங்கும்போது இன்னும் சில ஆட்களை கூட்டிட்டு இவனை கொண்டு போய் கடலில் கொண்டு போய் மூழ்கு அடிச்சிருங்க, இவனை கொல்ல முடியலன்னொன்னே அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க, நடுவு கடலில் கொண்டு போய் தள்ளி விடுறதுக்காக இருக்கும்போது முயற்சி பண்ணும்போது மீண்டும் துவா செய்கிறான், யாரெல்லாம் அந்த மக்கள்கிட்ட என்னை காப்பாற்று அப்படின்னு துவா செய்யும்போது அல்லாஹ்வுடைய பேரில் என்ன செய்கிறான், கேட்குறான், உறுதியாக ஈமானுடைய உறுதியாக துவா செய்கிறான். யார் கொல்ல போனாங்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படகை கவுழ்த்து என்ன செய்கிறான், எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தையும் மீனுடைய வயத்தில் சிறைப்பிடித்தானோ அதே மாதிரி இவரை எப்படியோ என்ன செஞ்சுட்டான், காப்பாற்றி அவர் வெளியில் வந்துட்டார். அது எப்படின்னு சம்பவம் விவரிக்கப்படலை. தள்ளி விட வந்தவங்க படகு கவுழ்ந்து கொல்ல வந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, இவன் என்ன செஞ்சான், கரைக்கு வந்துட்டான்னு ஒரு சம்பவத்தில். அப்போ இவர் வரும்போது மீண்டும் பார்க்குறான், என்ன உன்னுடைய செய்தி என்னங்கும் போது அல்லாஹ்வுடைய பேரால் துவா செஞ்சேன், அவங்கள கொல்லப்பட்டாங்க, அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டான் அப்படிங்கும்போது
இவன் என்னடா செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, உனக்கு தேவை என்ன, என்னை கொல்லணும் அவ்வளோதானே, நான் அவருக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான். அந்த மக்கள் மத்தியிலே அந்த ஈமானை, அந்த அல்லாஹுடைய குதரத்தை நிரூபிப்பதற்காக ஒரு களமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அந்த ஹிக்மாவை பயன்படுத்தி என்ன செய்யறான் அந்த சிறுவன். மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாவா களம், இது அழைப்பு பணி செய்யணும், மக்கள் மத்தியில் இந்த ஈமானுடைய உறுதியை வந்து வெளிப்படுத்துங்கிறதுக்காக அவன் ஒரு யோசனை சொன்னான். என்ன கொல்லணும்னா என்னை கழுமரத்தில் ஏற்று, என்னை வந்து சிலுவையில் அரைஞ்சு கழுமரத்தில் ஏற்று, உன்னுடைய அம்பிலிருந்து ஒரு அம்பை எடுத்து இந்த சிறுவனுடைய இறைவனாகிய அல்லாவின் பெயரால் நான் இவனை கொல்லுகிறேன்னு சொல்லிட்டு நீ அடி, அப்பதான் நான் சாவும் அப்படிங்கிறான். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் கொடுத்த அந்த நுட்பம் அது அவனுக்கு, அந்த சிறுவனுக்கு அந்த ஈமானுடைய உறுதியினால் உதவியினால் அல்லாஹ் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் சொல்றான். அப்ப அந்த நேரத்தில் அதே மாதிரியே அவனும் செய்யறான். இந்த சிறுவனின் படைத்த அல்லாஹ் மீது ஆணையாக இவனை நான் கொல்லணும்னு சொல்லி என்ன செய்யறான், அல்லாவின் பெயரான்னு சொல்லி விடுறான். அப்போ இந்த சிறுவன் சொல்லியிருக்கிறான், என்ன செய்யக்கூடிய இந்த சம்பவத்தை ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கணும், அப்படி பப்ளிக்காக என்ன செய்யணும், எனக்கு இந்த தண்டனை கொடுத்தாதான் நான் சாவும் அப்படிங்கும்போது பப்ளிக்காக விசாரிக்க வச்சு இது ஒரு பெரிய பாடமாக இருக்கும். யாரெல்லாம் என்னை கடவுள்னு சொல்லி மறுத்தாங்களோ அவங்களுக்கு இவனுடைய சாவு வந்து ஒரு பாடமாக இருக்கும்னு சொல்லி என்ன செஞ்சான், அவன் வந்து அதே மாதிரியே விடுறான். அவன் செத்துட்டான், நெத்தி பொட்டில் வச்சு செத்த பிறகு மக்கள் இவன் நினைச்சா மக்கள் எல்லாம் ஒடுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் அவர் வந்து பொய்யான விஷயத்தை போடும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பாம்பை, அதாவது தடியை போட்டு பாம்பா மாறினோடனே சூனியக்காரர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றாங்களோ அந்த ஊர் மக்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அந்த சபையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அல்லாவின் பெயரால் சொல்லி அடித்த உடனே அவன் இறந்த பிறகு இவன் என்ன நினைச்சான், ஆப்போசிட்டாக நினைச்சான். எல்லாரும் பயந்துருவாங்க, என்னை தவிர யாரும் அல்லான்னு சொல்லி பேச மாட்டாங்க, நான் தான் அல்லான்னு சொல்லி ஏற்றுக்குவான்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாஹ்வை உண்மையான இறைவனை நம்பிக்கை கொண்ட உடனே அப்போ அவருக்கு என்ன செய்யல, தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த அரசவையில் உள்ள மக்களை, அவனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த சிப்பாய்களை அழைத்து அகழ் தோண்ட சொல்றான். அகழ் தோண்டி யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அந்த ஒட்டுமொத்த கௌமையும் நெருப்பு மூட்டி உள்ளே தள்ளி கொலை செய்தான் என்ற அந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிம்ல பார்க்க முடிகிறது. இதைத்தான் வந்து முஸ்லீம்ல இமாம் அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த தான் ஆதாரமாக பதிவு செய்கிறாங்க. ஆனாலும் இதை தாண்டி சில விஷயங்கள் என்ன நடக்குது, இதனோட தொடர்பு படுத்த இந்த அதாவது அஸ்ஹாபுல் உஹ்தூத் அகலுடையவர்கள் தொடர்பாக சில செய்திகள் வருது. அது ஹின்ஸ் மாதிரி சொல்கிறேன். அது அலி ரலியல்லாஹு சொன்னதாக ஒரு குறிப்பு வருகிறது. பாரசீக மன்னர் என்ன செஞ்சார், ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து மகரமான பெண்களை திருமணம் முடிக்கலான்னு சொல்லி என்ன செஞ்சாராம், நமக்கு மகரமான பெண்களையும் நம்முடைய மகரமான உறவுகளை என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலான்னு சொல்லி ஒரு புது கலாச்சாரத்தை உருவாக்கினாராம். அதற்கு சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, அப்படிலாம் உருவாக்கக்கூடாது, இவங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவறு என்று சொல்லும்போது அந்த மக்களை பிடிச்சி குழி தோண்டி தீயில வச்சுட்டாருன்னு ஒரு சம்பவத்தை அலி ரலியல்லாஹு சொன்னதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பனி இஸ்ரவேல் காலத்தில் தானியேல், அதாவது டேனியல் சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறாராம். அவர் வந்து நம்பிக்கை கொண்ட அந்த மக்களை எல்லாம் என்ன செஞ்சார், அதாவது நம்பிக்கை, அவரை ஒரு நபியாக சொல்கிறான். அப்போ அந்த மக்கள் வந்து இந்த டேனியல் அவர் பேச்சை கேட்டு எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்ததுனால அந்த நாட்டை வந்து யார் ரூல் பண்ணாங்களோ அவன் வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கான்ஸ்டாண்டினோபிளில் உள்ள மன்னன் ஈசா நபியை கடவுள் இல்லை என்று சொன்னதுக்கு என்ன செய்யறாங்க, எதிராக இந்த சித்தாந்தத்தை ஈசாவை கடவுளாக சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஒரு கூட்டத்தை என்ன செய்றாங்க, தூக்கி இதே மாதிரி தீயில போட்டதாக ஒரு சம்பவம் இது ரிலேட்டடாக வந்து வருகிறது வரலாற்றில். அதோடு இன்னொரு ஒரு செய்தி வருது, ஈராக்கில் புக்தன் நசர்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தார். அவர் என்ன செய்தார், சில மௌமீன்களை இந்த மாதிரி அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்த மக்களை இப்படி கொண்டான்னு வருது. ஆனாலும் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தி, இந்த செய்தியை தான் என்ன செய்கிறாங்க ஆதாரமாக்குற அல்லாஹு அலம். ஆனாலும் இந்த செய்திகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஹக்கில் இருந்த ஈமானிலே உறுதியாக இருந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்கள் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அநியாயக்கார ஆட்சியாளர்களால் நெருப்பு தோண்டப்பட்டு, அதாவது குழி தோண்டப்பட்டு நெருப்பு மூட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாம் இத்தனை வரலாறுகளையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ இதிலிருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால், ஈமான் கொண்டதற்காக நாம் சோதிக்கப்படும், எந்த அளவுக்கு கொலை கூட செய்யப்படுவோம் அப்படிங்கிறதான். ஆனால் இன்னைக்கு நாம் ஈமான் கொண்டதுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறோமா, சோதிக்கப்படுறோமா? நம்மளை கொண்டு வந்து குழியை தோண்டி தீக்குள்ளே போடுறதோ அல்லது பிடிச்சிட்டு வந்து தலையில் ரம்பத்தை வச்சு அறுக்கிறதோ அந்த மாதிரியா நடக்குதானே கிடையாது. இன்றைக்கி கசால அதே மாதிரி பலஸ்தீனத்தில் மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இஸ்ரேல்களாக கொல்லப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க அதில் உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க பட்ட சோதனையை கூட நம்ம என்ன செய்யலை, நம்ம இந்த ஈமான் கொண்டோம், அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான் என்று சொன்னதுக்காக நாம் கொல்லப்படலை. இந்த நாட்டிலே சில நேரங்களில் பேச்சுரிமை, சில நேரங்களில் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டாலும், சில நேரங்களில் அநியாயமான முறையில் சிறையிலும் சிலர் கொல்லப்படலாம். வடக்கு மாநிலங்களில் 1-2 சம்பவங்கள் நடந்தாலும் நம்ம இந்த தமிழகத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் தான் என்று இந்த கொள்கையை தெருவில் நின்று நம்மளால் பிரச்சாரம் பண்ண முடியுமா இல்லையா? பிரச்சாரம் பண்ண முடியும்.
லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கொள்கையை ஷிர்க்குக்கு எதிராக இன்றைக்கு நம்ம வெளியே நின்று பிரச்சாரம் மைக்கு போட்டு தான் பேசுறோம். அப்ப இந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் நமக்கு இன்னைக்கு இருக்குது. ஆனா இந்த அளவுக்கு நாம அவங்க அளவுக்கு நம்ம சோதிக்கப்பட்டோமானால சோதிக்கப்படலை. அப்ப நம்ம நம்பிக்கை கொள்ளும் போது நமக்கு வரக்கூடிய சோதனையை பொறுத்து தான் நம்முடைய ஈமான் இருக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ளும். அதற்கு உதாரணமாக நாம என்ன செய்ய முடியும், ஒரு செய்தியை நாம சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி கேட்கிறாங்க, மக்களிலேயே அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவங்க யாருன்னு சொல்லும் போது நபிமார்கள் அப்படிம்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர். பிறகு யார் அப்படின்னு கேட்கும்போது அவர்களுக்கு போன்று ஈமான்ல உறுதி மிக்கவர்கள். பிறகு யார் அப்படின்னு கேட்கும்போது பின்பு அவர்களை போன்று யார் ஈமான்ல உறுதியா இருக்கலாம் அவங்கள அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து இந்த நபித்தோழர் பிறகு யாரும் கேட்கக்கூடாதுங்கிறக்காக ரசூலை முந்திக்கிட்டு என்ன செய்வாங்க, அவங்களே சொல்லுவாங்க, ஒவ்வொருவரும் அவனுடைய ஈமானை உறுதிக்கேற்ப சோதிக்கப்படுவாங்க. அப்ப யார் இடத்துல நமக்குடைய வரக்கூடிய சோதனை தான் நம்முடைய ஈமானுடைய உறுதிக்கான அளவுகோலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனக்கு தொடர்ச்சியாக நோய் வருது, அல்லது தொடர்ச்சியாக பொருளாதார நெருக்கடி வருது, தொடர்ச்சியாக நான் தாவா பணிகள் செய்கிறேன், அல்லது இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதனால சில சோதனைகளில் குடும்பத்தில் எதிர்ப்பு வருது, சமூக பரிஷ்கரணம் செய்யப்படுறோம், அல்லது காவல்துறை கெடுபிடி இப்படியாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னா நான் சரியான கொள்கையில் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் ஈமான்ல உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவுகோல். இது ரசூலா சொன்ன ஒரு அளவுகோல். சரிங்களா? நமக்கு சோதனையே வரல இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதனால, பலஸ்தீன மக்களுக்கு வந்த அளவு கூட வரல அப்படின்னா நம்முடைய ஈமானுடைய தகுதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ இன்னும் பூஸ்டப் பண்ணணும்னு அர்த்தம். நாம் என்ன தாவா காலத்தில் வீரியமாக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலை அப்படிங்கிறது. எப்படி அந்த மனிதன் ஓடி அடி வாங்கி கொல்லப்பட்டார், அந்த மாதிரியாக கூட நாம் என்ன செய்யலை, ஒரு துண்டு பிரசரம் கொடுத்துருக்குள்ளே நான் தாவா காலத்துக்கு வரல, நான் என்ன செய்கிறேன், நான் வீட்டில் இருக்கிறேன், ஏசியில் இருக்கிறேன், என்னுடைய பணிகள் எல்லாம் பட்ட ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, இப்படி தான் நாம் இருந்து கொண்டு இருக்கோமே தவிர நமக்கு ஒரு கடும் சோதனை வருகிறது என்று சொன்னால் நாம் ஈமான்ல சரியாக இருக்கிறோம் என்பதற்கான அளவுகோலாக சொல்கிறாங்க. அதான் இன்னொரு சம்பவத்தை கூட ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல இப்படி சாஞ்சு உட்கார்ந்துருப்பாங்க. சில நபித்தோழர்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்காக துவா செய்யுங்க. மக்காவினுடைய ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, எங்களில் சிலரை அடிக்கிறாங்க, எங்களில் சிலரை கொண்டுட்டாங்க, நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்கிற போது ரசூலா என்ன செய்யறாங்க, அப்படியா நான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ரசூலா என்ன செஞ்சாங்க, முன்னால் ஒரு மனிதர் இருந்தார், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்காக கொண்டு வரப்படுவார். நடுவு என்ன செய்வார், ரம்பத்தால் நடு உச்சியிலே என்ன செய்வார், அறுத்து கூறாக்கப்படுவார். அது அவர் ஈமானை விட்டு தடம் பொருளை செய்யவில்லை. இன்னொரு மனிதர் கொண்டு வரப்படுவார், அவர் தரையிலே படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் கிழிக்கப்படுவார். அவருடைய தோல் கிளியும், அவருடைய சதை கிளியும், அவருடைய எலும்புகள் நரம்புகள் எல்லாம் துண்டாக்கப்படும். ஆனாலும் அவரை அது ஈமானை விட்டு திசை திருப்பவில்லை. இப்படியாக ரசூலா சொன்னாங்க. சும்மா ஏதோ ஒரு 2 பேர் அடிச்சுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு துவா செய்யுங்கன்ட்டு வாரீங்களன்ற அளவுக்கு ரசூலா என்ன செய்றாங்க, அவங்களுக்கு சொன்னாங்க. நாம் இன்னும் அதுக்கு அந்த அளவுக்கே போலையே, நாம லா இலாஹ இல்லல்லாஹ் பின்பற்றுவதற்காக இன்னைக்கு சட்டை பிடிச்சி அடிக்கிறாங்கன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ இதெல்லாம் நாம் பார்க்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை எந்த அளவில் வைத்திருக்கிறான், நாம் இந்த மார்க்கத்துக்காக எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்கிறோம், இந்த கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம், அதுலேயும் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய இந்த அழைப்பு பணிக்கு நாம் எவ்வளோ உறுதுணையாக ஒத்துழைப்பு செய்கிறோம் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ரால சொல்லி காட்டுறா பாருங்க. அதாவது சூரத்துல் பக்ராவினுடைய 214வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலல் ஜன்னா, நம்ம எல்லாம் சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன கேட்குறான், அதாவது அம் ஹஸிபுதும் அன் ததுகுலல் ஜன்னத வலம்மா யஅதீக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போன்று கஷ்டமான ஒரு சோதனை சூழல் உங்களுக்கு வராமல் நீங்க இலகுவா சொர்க்கம் போகலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வதர்ராஉ வஸுல்ஸிலு, அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, கடுமையாக ஆட்டுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் என்ன செய்றாங்க, அவர்களையும் அவருடைய தூதர்களையும் வாட்டும் வறுமையிலும் நோயிலும் பீடித்து வருந்தி தங்கள் கஷ்டங்களை நீக்கி மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று அவர்கள் புலம்புகின்ற வரைக்கும் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். நீங்க அதெல்லாம் வராம ஈஸியா சொர்க்கம் போகும்னு நினைக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான் இந்த இடத்துல. அப்ப இந்த வரலாற்றிலிருந்து, இந்த ஈமானிய வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை, நமக்கு ஈமானிலே உறுதியாக இருந்தால் நம்ம அதிகமாக சோதிக்கப்படுவோம். அதுக்காக நம்ம பின்வாங்கிடக்கூடாது. நம்முடைய உயிரே போகக்கூடிய நிலை வந்தாலும் இந்த கொள்கைகளை உறுதியாக இருக்க வேண்டும். இந்த கொள்கையிலிருந்து தடம் பொருளாமல் அதை எடுத்து சொல்வதிலே துணிவோடு தாவா களத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதோடு இந்த வரலாறு முடியுது. இன்னொரு வரலாறு எடுத்துகிட்டு வந்தேன், காலம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இன்னொரு வரலாறு சொல்லலாம், அது ஒரு 10 நிமிஷம் போகும். இந்த தொடர்ச்சியை முடிக்கலன்னா இன்னொரு வரலாறு சொல்லவா, 30 நிமிஷம் தாண்டிடுச்சு. இன்னொரு வரலாறு இருக்குது, நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அதை சொல்லுவேன். அது நல்ல ஈமானிய வரலாறு தான், குரானில் உள்ள வரலாறு. 3 வரலாறு எடுத்தால் ஆனால் இதுவே 2 போயிடுச்சு. பேசலாமா? சரி இன்ஷா அல்லாஹ். அடுத்து இன்னொரு வரலாறு, ஃபிரௌனுடைய வீட்டில் அவங்க குடும்பத்தில் சார்ந்த ஒரு மூமி. இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இல்லை. ஃபிரௌனுடைய வீட்டில் ஈமானை மறைத்து கொண்டு வாழ்ந்த 2 மனிதர்களை பற்றி பேசுகிறது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முஃமின் நம்பிக்கையாளர் என்ற அத்தியாயத்தில் பேசுகிறான். இந்த
வரலாறு இடம்பெறனால தான் அந்த அத்தியாயத்திற்கு முஃமின் என்ற பேர் வந்தது. 40வது அத்தியாயத்தில், அதாவது வந்து 23வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து படித்து பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். நான் சுருக்கமாக சொல்கிறேன், சரிங்களா? 23 to 46 சூரத்துல் முஃமின்ல பாருங்கள். அதில் 28வது வசனத்தில் ஆரம்பிக்கிறான். ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான் பாருங்க. அதாவது வகால ரஜுலுன் முஃமின் மின் ஆலி ஃபிரவுன் எக்தும் ஈமானுஹு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபிரவுனுடைய கூட்டத்தில் உள்ள ஒரு மனிதர் நம்பிக்கை கொண்டிருந்தார், அவர் தன் நம்பிக்கையை மறைத்து கொண்டும் இருந்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி தான் அறிமுகப்படுத்தினார் அவரை. அவர் யார், என்ன, இவர் எல்லாம் சொல்லலை. ஃபிரவுனை சார்ந்த அவருடைய அரசாட்சியில், அவருடைய குடும்பத்தில் அவரோடு இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செஞ்சார், தன்னுடைய ஈமானை மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய உபதேசங்கள் தான் 10-20 வசனங்கள் கிட்ட வரும். அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது நம்பிக்கையை மறைத்து கொண்டிருந்து மக்களுக்கு என்ன செஞ்சார், உபதேசம் செஞ்சார். ஏன் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லணும் வரும்போது தான் அவர் என்ன செய்கிறாரு, பேசவே ஆரம்பிக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, எதுக்கு இவரை கொல்லணும்னு நினைக்கிறீங்க, அல்லாஹ் ஒருத்தன் சொன்னதுனால அவரை கொல்லுவீங்களா? எப்படி அவர் சொன்னார்? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடி வந்து சொன்னாரா இல்லையா, அதே விஷயத்தை இவர் சொல்றார். பூமியில் அல்லாஹ்வை வணங்குங்க, தூய்மையான வாழ்க்கையை வாழுங்க, இணை வைக்காதீங்கன்னு சொல்லக்கூடியவருக்காக நீங்கள் கொள்றீங்களா என்று சொல்லி இந்த உபதேசத்தை ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட நீண்ட நெடிய உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசத்தை வந்து பல இறை தூதர்களுடைய வரலாறு கூட பார்க்காத அளவுக்கு என்ன செய்கிறாரு, இவர் இறை தூதர் கிடையாது, ஒரு மூமின் தான். நிறைய விஷயங்களை அந்த ஃபிரவுனுடைய சபையிட்டே அந்த கொடுங்கோல் மன்னர்களிடத்துல என்ன செய்கிறாங்க, அந்த சபையிலே என்ன செய்கிறாரு, துணிந்து பேசுகிறார். அந்த வசனங்களை நான் பார்க்கணும். அப்போ இதில் வந்து அவர் செய்த உபதேசங்களை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீட்டில் போய் படிங்க, அது நேரம் இழுத்துரும். கிட்டத்தட்ட இந்த வரலாறே 2 வரலாறு இருக்குது, 2 வரலாறு 1/2 மணி நேரத்துக்கு போயிடும், சரிங்களா? அப்போ அவர் என்ன செஞ்சார், இதே தான் முன்னாடி என்ன 2 விஷயங்கள் சொன்னமோ அதே மாதிரியாக அந்த ஈமானி உறுதியோடு என்ன செய்கிறார்னா வெளி வந்து பேசுகிறார். அவ்வளோ நாளாக மறைத்து கொண்டு அந்த நம்பிக்கை கொண்டவராக இருந்தவர் ஃபிரௌனை மூசாவை கொல்லணுன்னோடனே பேச ஆரம்பிக்கிறார், தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துகிறார், அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார், மறுமை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார், நீங்கள் அழிக்கப்படுவீங்கன்னு என்ன செய்கிறாரு, இப்படிலாம் இருந்தீங்கன்னா கடந்த காலத்தில் இப்படி அழிக்கப்பட்டாங்க, அந்த மாதிரி ஒருத்தரை ஆயிராதீங்க என்றெல்லாம் என்ன செய்கிறார், கடுமையான ஒரு உபதேசம் செய்கிறாரு. அப்போ இவர் பேரில் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூடலாக ஒரு வரலாறு சொன்னாலே அறிஞர் மத்தியில் கருத்து வேறுபாடு வருவது அது சகஜம்தான். அப்போ இவர் வந்து அமைச்சராக இருந்தார், ஆசாரியாக இருந்தார், எந்த அளவுக்கு மூசாவுடைய தாபூத்து பேழையை செஞ்சவரே இவர் தான்ற அளவுக்குலாம் வரலாற்று இருக்குது. ஆனால் வந்து இது ஹதீஸோ ஆதாரப்பூர்வமான ஹதீஸோ குரானிலே இவருடைய தகவல் இல்லை, வரலாற்றில் இவருடைய குறிப்புகள் இருக்குது இவரை பற்றி. ஆனாலும் அது நமக்கு ஊர்ஜிதமான தகவல் தானே தவிர ஊர்ஜிதமான செய்திகள், குரான் ஹதீஸ் அடிப்படையான செய்திகள் கிடையாது. சரி, இதோட முடிச்சிருந்த அந்த அவருடைய உபதேசங்களை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படித்து பாருங்கள். இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், இவர் இதில் வந்து பாதுகாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரை காப்பாற்றினான்னு சொல்லி ஒரு வசனம் வருது. இந்த இடத்துல மார்க்கால் மார்க்கை வாங்கினான், பலர் என்ன செஞ்சாங்க, மார்க்கால் மார்க்கை வாங்கினா, அதுலேயும் அறிஞர் மத்தியில் கருத்து வேறுபாடு, இவர் அவரோட சேர்த்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த குரானில் அல்லாஹ் வசனத்தில் சொல்லும்போது என்ன செய்யறான்னா, அல்லாஹ் நாம் அவரை பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானிய உறுதிக்கு கொல்லப்பட்டால் அவருக்கு மன்னிப்பும் சொர்க்கமும் இருக்கிறது, அது அவருடைய ஈமானுடைய வெளிப்பாடு என்று சொல்லியிருந்தாலும், இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்கள் என்ன செய்வான், மூமின்களை இந்த மாதிரியாக தூதர்களுக்கு ஆதரவாக பேசும்போது, சத்தியத்தை உடைத்து பேசும்போது, தாவா பண்ணும்போது அல்லாஹ் என்ன செய்வான், பேருதவி செய்வான். அப்படிங்கிறது இந்த வரலாற்றிலிருந்து முதலாவது ஒரு படிப்பினையாக எடுக்க முடியும். ரெண்டாவது, அதாவது அல்லாஹ்விடத்தில் அவர் அந்த உபதேசங்கள் செய்யும் போது சொல்லிட்டே வருவார். அதில் ஒரு வசனத்தில் சொல்வார், நான் உங்கள்கிட்ட இருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து தான் என்ன செய்யறேன், உங்களை விட்டும் அல்லாஹ்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் பார். அப்போ இப்படி ஒரு கொடுங்கோல நான் எந்த அளவுக்கு, ஆனால் ரப்புக்குமுல் அலா, நான் தான் அல்லான்னு சொல்லக்கூடிய சொன்னதை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கொடுங்கோலான ஆட்சி. அவன் என்ன செய்வான், ஆண்களை எல்லாம் கொண்டு பெண்களை எல்லாம் விட்டு கூடக்கூடிய சொன்னதை செய்யக்கூடிய இடத்துல இருக்கவன்ட்டு பேசுறாரு. அப்போ என்ன செய்யறாரு, உன்கிட்ட இருந்து அல்லாஹ்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படிங்கிறார். அப்போ இதுலேருந்து நாம் பெற வேண்டிய இன்னொரு படிப்பினை, நாம் வந்து எவ்வளவுதான் சோதிக்கப்பட்டாலும் சத்தியத்தை உடைத்து பேசும்போது நாம் இந்த தாவா காலத்தில் நாம் செய்யும்போது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடியவளாக, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோரக்கூடியவளாக இருக்க வேண்டும். அப்படி கோரினதுனால தான் அவர் பாதுகாக்கப்பட்டார் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ நாம உறுதியோடு இருந்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால், நமக்கு எதிரான ஒரு ஆட்சியாளர், நமக்கு எதிரான ஒரு அரசாங்கம், அல்லது நமக்கு எதிரான சில உலக அரசியல் நம்மை தாக்க வரும்போது, முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக திரண்டு வரும்போது, நாம் துவா என்ற ஒரு ஆயுதத்தை மட்டும்தான் நம்ம கையில் எடுக்க முடியும். நாம் வந்து கிளர்ச்சி பண்ணுவதோ இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அப்போ அதுக்கு மார்க்கத்தில் மார்க்க புரிதல் வேணும். அல்லாஹுடைய தூதர் ஜிஹாதுனா என்ன, எப்போ அதுக்கு போர் கடமையாகும், இதை பற்றின அறிவு இல்லாமல் 4 பேர் என்ன செய்யக்கூடாது சேர்ந்து. அதனால இதுக்கும் அந்த ஜிஹாத் என்ற பேரை தவறாக புரிந்து கொண்டு கிளர்ச்சி செய்வதற்கும் எந்த விதமான இல்லை. அல்லாஹ்விடத்தில் ஆயுதம் என்ன, துவா செய்வதா ஆயுதம், அல்லாஹ் உதவி செய்தான் என்பதை இந்த வரலாற்றை நம்ம படிப்பினையாக பெற முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஈமானை மறைத்து வைத்திருக்கலாம். நம்ம என்ன செய்யலாம்,
நம்முடைய ஈமானை நமக்குள்ளே மறைச்சு வச்சு என்ன செய்யலாம், நடித்து கொண்டிருக்கலாம். ஒரு கொடுங்கோலான ஆட்சி முன்னாடி நான் லாயிலா இல்லைன்னு சொல்லுவேன், அதாவது ஈட்டியின் முனையில் நின்றாலும் ஈமானை இழக்க மாட்டோம்னு சொன்ன மாதிரி போய் நின்றுட்டு அப்படி நின்று அடி வாங்கினாலும் அது ஷஹீது தான், தப்பு கிடையாது. அபுதல் அல் கிஃபாரி என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர்கிட்ட லாயிலா ஏட்டு வந்தோடனே நேர கபத்துல்லால மேலே ஏறி போய் என்ன செஞ்சாங்க, லாயிலா இல்லைன்னு சொல்றாரு, போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. மீண்டும் அவர் மயக்கம் தெளிஞ்சு எந்தவொடனே திருப்பி என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்போ அலி அலிலாம் கூட சொல்லுவாங்க, உங்களை கொன்றுவாங்க சொல்லாதீங்க, மறைச்சி வச்சுக்கங்க பாரு. ஆரம்ப நேரம் அலி அலிலாம் வந்து கூட்டு போவாங்க, எங்க அர்க்கம் ரலிலாவுடைய வீட்டுக்கு கூட்டு போவாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற கிட்டத்தட்ட வரலாற்று சொல்லப்படுறது முதல் 7 நபர்லேயே 9 நபர்லேயே ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. அதனால வெளிப்படுத்துறது தப்பு கிடையாது. இந்த மார்க்கத்தை உறக்க சொல்லி அடி வாங்கினாலும் அவர் அவருடைய நீயத்தை பொறுத்து அவர் ஷஹீத் ஆயிடுவார். ஆனாலும் மறைத்து கொண்டிருந்தா சில சமூகத்துக்கு நலன் இருக்குது, நாம் இன்னும் 10 பேருக்கு தாவா செய்யலாம், இதனால நாம மார்க்கத்திலேருந்து தடம் புரளலை, நம்ம அளவில் வச்சு நம்ம தொழுது விடலாம். சிலர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க, வீட்டில் சொல்லாமல் என்ன செய்வாங்க, மறைச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த வரலாற்றிலிருந்து அழகிய படிப்பினை இருக்கிறது. அதனால மறைக்கிறது தவறு கிடையாது. இன்னும் ஒரே ஒரு வரலாறு இருக்கிறது, இதுவும் ஃபிரௌனுடைய வீட்டில் இருந்த ஒரு மூமியினுடைய பற்றியது. முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்பட்டு 2801 செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஆனால் இந்த செய்தி ஹசன் தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் இஸ்ரா போகிறான். இஸ்ரானா எது, விண்வெளி பயணம் போகிறான். விண்வெளி பயணம் போகக்கூடிய நேரத்தில் அதாவது ஜிப்ரீல் திடீர்னு ஒரு வாசம் நுகர்றாங்க, நல்ல ஒரு வாசம் நுகர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இது என்ன வாசம் அப்படிங்கும்போது இது வந்து ஃபிரௌனுடைய வீட்டில் அதனுடைய மகளுக்கு பணிவிடை செய்த ஒரு பெண் மற்றும் அவருடைய குழந்தைகளுடைய வாசம் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபிரௌனுடைய வீட்டில் அவருடைய பெண் பிள்ளைக்கு பணிவிடை செஞ்ச ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா மற்றும் அவருடைய குழந்தைகளுடைய வாசம் என்று சொல்லப்படுது. அது என்ன செய்தி அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் இஸ்லாம் அந்த சம்பவத்தை விளக்குறாங்க. என்ன செய்தி அப்படின்னா, அதாவது ஃபிரௌனுடைய வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க வந்து அந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி விடக்கூடிய பணியாளராக இருந்தாங்க. அப்போ தலைவாரி கொண்டு இருக்கும்போது சீப்பு கீழே விடுது, பிஸ்மில்லான்னு எடுக்கிறாங்க. அதை அந்த பெண்மணின்னு செஞ்சுட்டாங்க, காது கொடுத்துட்டு என்ன சொன்னீங்க இப்போ அப்படின்னா, அல்லாவின் பேரால் என் தந்தையை விட வேற ஏதாவது ஒரு கடவுள் இருக்கிறாங்களா, எப்படி முன்னாடி சம்பவத்தில் கேட்டாங்களே அதே மாதிரி கேட்குறாங்க, என் தந்தையை விட வேற ஏதாவது கடவுள் இருக்காங்களா, ஆமாம் அல்லாஹ் ஒருத்தன் தான் உண்மையான கடவுள், அதை நீ நம்பிக்கை கொண்டிருக்கேன், ஆமாம் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், இதை என் தந்தையிட்ட சொல்லனா என்ன ஆகும் தெரியுமா, பரவாயில்ல சொல்லுங்க அப்படிங்கும்போது தந்தையிட்ட போய் சொல்லிடுறாங்க. ஃபிரௌன் கூப்பிட்டு விசாரிக்கிறான், என்னம்மா சொல்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த இறைவனத்தை நீ ஏற்றுக்கிட்டியா, ஆமாம் நான் அப்போ உனக்கு இல்லை இறைவன் இல்லையா, நீ இறைவன் கிடையாது, உன்னையும் என்னையும் படைத்த இறைவன் தான் என்னுடைய இறைவன் சொல்லும் பொழுது என்ன செய்யறான் அவன், அந்த பெண்மணிக்காக செம்பு இருக்கு பாருங்க, செம்புனா குடிக்கிற செம்பு இல்லை, உலோகம் செம்பாலான அந்த ஒரு மாட்டு உருவத்தில் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கும் அந்த தண்டனையை சில ஆட்சியாளர்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. வரலாற்றில் பார்க்க முடியும். இந்த ஃபிரௌன் என்ன செய்யறான், செம்பாலான ஒரு மாடை உருவாக்கி அதை நல்லா சூடாக்கி கொதிக்க வச்சு அதுக்குள்ளே அந்த பெண்மணியுடைய குழந்தைகளை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு என்ன செய்கிறான், கொல்றான். கிட்டத்தட்ட 4 அல்லது 5 குழந்தைகள் வருது. அதில் உள்ளே போடும்போது அவங்க இதை பார்த்து துடிக்கிறாங்க அந்த தாய். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு காரிய உபகாரம் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. என்னையும் இதே மாதிரி கொன்று எங்களுடைய சாம்பல் ஒருமை எரிஞ்ச சாம்பல், என் பிள்ளையோட என் சாம்பலை எடுத்து ஒன்றா நீ அடக்கம் பண்ணிடு, என் பிள்ளைகளோட சேர்த்து என்ன அடக்கம் பண்ணினாங்க, அந்த வாசனையை தான் இங்கே நுகர்ந்தாங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அந்த குழந்தை உன்னுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டேன்னு சொல்லி ஃபிரௌன் என்ன செய்யறான், எவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கான் பாரு, உள்ள தூக்கி போட்டு அந்த குழந்தைகளை கொண்ட பிறகு கடைசியில் கை குழந்தை ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த பால் குடி குழந்தை என்ன செய்யறாங்க வச்சுக்கிட்டு உள்ளே போகும்போது அவங்க தயங்கி கிட்ட போகிறாங்க. ஏன்னா அந்த அலறல் சத்தத்தையெல்லாம் பார்த்து தாய் தன்னுடைய அந்த வேதனையெல்லாம் பார்த்துருக்காங்களா இல்லையா. கிட்ட போகும்போது அந்த பால் குடி குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சான். திடீர்னு பேச ஆரம்பிச்சிச்சு. ஏன் அம்மா நீங்கள் பயப்படுறீங்க, இந்த உலகத்தில் உள்ள வேதனையை விட மறுமை வேதனை தான் கொடுமையானது, அவங்களை அல்லாஹ் பார்த்துப்பான், இதெல்லாம் ஒரு வேதனை கிடையாது அப்படின்னு சொல்லி பேசின உடனே துணிச்சலாக அந்த குழந்தையோடு உள்ள குதித்தார்கள் என்ற வரலாற்று செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக முஸ்னத் அஹ்மதில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் கிட்டத்தட்ட இவ்வளோ நாளாக முன்னாடி பார்த்த அந்த ஈமானிய வரலாறுக்கு என்ன சொன்னமோ அதே படிப்பில் தான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு 3 வரலாறு செய்திகள் சொல்லியிருக்கிறோம். அந்த அவர் முதல் நபர் வந்து சூரத்துல் யாசின், அவரை ஹபீபு நஜ்ஜார்னு சொல்லுவாங்க, அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. அந்த ஹபீபு நஜ்ஜார் ரிலேட்டாக வரக்கூடிய அந்த கிராமவாசி செய்தி. ரெண்டாவது என்ன செய்தி பார்த்தோம், சூனியக்காரன்ட்ட வந்து, அதாவது அரசன்ட்ட இருந்து சூனியக்காரன்ட்ட படிக்க அனுப்பிச்ச அந்த சிறுவன், அவனுடைய அந்த ஈமானிய உறுதி, அவனுடைய செய்தி. இறுதியாக ஃபிரௌனுடைய சம்பவத்தில் பார்த்து இந்த 2 மூமினான செய்தி. இந்த மூமினான செய்தியில் இந்த பொதுவான படிப்பினைகளை ஒரு 4 படிப்பினை நான் சுருக்கமாக ஹின்ஸ் மாதிரி சொல்கிறேன். முதலாவது படிப்பினை, நாம் ஈமானில் உறுதியாக இருந்தால் அதிகமாக சோதிக்கப்படும். அதற்காக எவ்வளவு விலையும் நாம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் கொண்ட கொள்கை, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. நாம் கொண்ட கொள்கையிலே அதை எடுத்து சொல்வதிலே, நாம் அதை பின்பற்றுவதிலே பிரச்சனைகள் வரும். எந்த அளவுக்கு சோதிக்கப்படும் அந்த அளவுக்கு நம்முடைய ஈமானுடைய உறுதிக்கேற்ப நாம் சோதிக்கப்படுவோம். நிச்சயமாக சோதிக்கப்படாமல் நமக்கு சொர்க்கம் இல்லை அப்படிங்கிறது முதல் படிப்பினை. ரெண்டாவது,
நாம் என்ன செய்யலாம், ஈமானை மறைத்து கொண்டும் நம்ம பிரச்சாரம் செய்யலாம். அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். மறைத்து கொண்டிருந்த நேரத்தில் எப்படி இந்த வீட்டில் இருந்த அந்த மனிதர் பாதுகாப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் அவர் காப்பாற்றப்பட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அந்த வரலாறு வீட்டில் போய் படிங்க இன்ஷா அல்லாஹ். படித்து இந்த செய்திகள்லாம் நீங்கள் நினைவு கொண்டு வாங்க. அப்போ ஈமானை மறைத்து கொண்டிருந்து இந்த சமூகத்திற்கு பல நலன் இருக்கும் என்று சொன்னால் நாம் மறைத்து கொண்டும் என்ன செய்யலாம், நம்முடைய அல்லாஹ்வை வணங்குவது, அந்த மார்க்க பணிகளை செய்வது, மறைமுகமாக தாவா செய்வது, இதெல்லாம் என்ன செய்யலாம், இந்த சமூக நலன் கருதி செய்யலாம். இது 2வது படிப்பினை. 3வது படிப்பினை, அதாவது நமக்கு சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை எடுத்து உபதேசம் செய்யணும். அதை தயவு தாட்சின்னு பார்க்கக்கூடாது. அது நம்ம தாவா பணின்னு வந்துருச்சு நீங்களேன், மக்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, தயங்கக்கூடாது. அதுதான் ஒரு ஈமானிய உறுதி. அந்த கிராமவாசியுடைய சம்பவம், சிறுவனுடைய சம்பவம் அல்லது இந்த மனிதருடைய சம்பவமாக இருக்கட்டும், உடனே என்ன செஞ்சுட்டாங்க, தாவா பயான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உபதேசத்தை தான் அல்லாஹ் இங்கே நான் பெருசாக ஹைலைட் பண்ணி காட்டுறேன் அந்த குர்ஆனுடைய வசனங்கள். அதனால உபதேசம் பண்ணணும், தாவாவுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்கணும். அட்லீஸ்ட் நம்மளால சொல்ல முடியலையா, யார் தாவா களத்தில் உறுதி அணிக்கிறாங்களோ அவங்களுக்கு சார்பாக பொருளாதார ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஒரு ஸ்பீக்கரை தூக்கிட்டு போய் செட் பண்ணி அங்கே நின்று அல்லது ஒரு துண்டு பிரச்சனை கொடுத்தா கூட தாவாவுக்கு உறுதி தான், ஒத்துழைப்பு தான். அப்படியான ஒரு பணியை செய்யணும். 4வது, யாரெல்லாம் இந்த தாவாவை இந்த ஈமானிய உறுதியாக இருக்கக்கூடிய மக்களை சோதனைக்கு உள்ளாக்குனாங்களோ, ஆட்டு வித்தாங்களோ, அழிச்சாங்களோ, கொன்னாங்களோ, தண்டனை கொடுத்தாங்களோ, அவர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே முடிவு கட்டினான். ஃபிரௌனை என்ன செஞ்ச அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இந்த சமூகத்துக்கு ஆக்கணும். கடலில் மூழ்கடிச்சு அந்த சமூகத்துக்கு அன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஆக்கணும். அந்த அரசனையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், அழிச்சான். இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொன்னானே, நாம் அந்த நெருப்பு கொண்ட வாசிகளை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் புரூஜினுடைய ஆரம்ப வசனத்தில் சொல்றான். அதே மாதிரி தான் அந்த தூதர்களை மறுத்தாங்களே 3 தூதர்களை, அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு விண்கல்ல போட்டு என்ன செஞ்சான், ஒரு சத்தம் தான் எரிந்து அந்த ஊரை சாம்பல் ஆயிடுச்சு, கரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ அழிவு உறுதி. இன்றைக்கு வேணா இஸ்ரேல் முஸ்லீம்கள் அழிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் இறுதி வெற்றி யாருக்கு தான், கடைசியில் யூதர்கள் கொல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி நம்ம இன்றைக்கு ஒன்று நம்ம ஷஹீத் ஆகுவோம், அதை மக்களுக்கு தெரியாது, நம்ம இறந்துட்டோம் நம்ம மட்டும் தான் அனுபவிப்போம், நமக்கு நற்செய்தி சொல்லப்படும். இல்லை என்று சொன்னால் அதில் உறுதியாக இருக்கிறதுக்காக நம்ம சோதிக்கப்படுவோம், ஆனால் நாம பாதுகாக்கப்படுவோம். இறுதி வெற்றி யாருக்கு, நமக்கு தானே தவிர நம்மை அழித்தவனுக்கு, நமக்கு எதிராக செயல்பட்டவனுக்கு அல்லாஹ்வுடைய அழிவு இந்த உலகத்திலும் அல்லது மறுமையிலே வேதனையால அழிவு கடுமையானது, உறுதியானது என்பதை இந்த வரலாறுகள் அனைத்தும், இந்த குர்ஆனிய ஈமானிய வரலாறுகள் நமக்கு சான்று பகரக்கூடிய இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு தூரம் இந்த செய்திகளை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். எந்த சம்பவங்களை நாம் கேட்டோமோ நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாக இருந்துச்சு, குர்ஆனில் அல்லாஹ் நிறைய பேஜஸை ஃபில்லப் பண்ணுறதுக்காக இடம்பெற செய்திருக்கான் என்று பார்க்காம, அல்லாஹ் இந்த வரலாறை சொல்லியிருக்கானா, இதில் எனக்கு படிப்பின் இருக்குது, இந்த படிப்பினை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நான் சொல்லுவேன், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நான் உறுதியாக மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொல்லுவதிலும் அதை பின்பற்றியும் நான் உறுதியாக இருப்பேன், அதில் என்னுடைய உயிரே போனாலும் சரி, நான் சோதிக்கப்பட்டால் என்னுடைய ஈமானுடைய உறுதியை இழக்காமல் இருப்பேன் என்பதை படிப்பினையாக பெற்று இந்த ஈமானிய வரலாறுகளை நம்முடைய உள்ளத்துக்கு உரமாக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை தருவானா கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.